அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அன்பு வெளிப்படக்கூடிய அற்புதமான வேலையாக ராசியின் அதிபதி ஜென்மத்தில் உச்சம் பெறக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் நவ கிரகங்களிலேயே மிகவும் மென்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இந்த வேளையில் உங்களுடைய உண்மையான அன்பு முரட்டுத்தனமாக இருந்தாலும் சரி, மென்மையாக இருந்தாலும் சரி, அவை கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் பணம், பொருளாதார ரீதியான செல்வ செழிப்பு, சௌகரியமான சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் அது ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதுவரை விரயத்தில் வலம் வந்த சுக்கிரன் ஜென்மத்திற்குள் நுழைவதால் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரப்போகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே இயற்கை சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் ஜென்மத்தில் வந்தாலும் கூட சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த சூழலில் மென்மையாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தாலும் அன்பு வெளிப்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. குடும்பம் சார்ந்த சூழல் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தாலே பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிக்கும். அதற்கான சிறப்பான ஆற்றலை இந்த தருணத்தில் மென்மையாகவும் முரட்டுத்தனமாகவும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினாலும் அவை உறுதியாகவே கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே தங்களுடைய பேச்சாற்றல் திறமை என்பது மிகவும் மற்றவர்களை கவர்ந்திழுக்கக்கூடிய வகையில் அமைவதோடு மட்டுமல்லாது இன்சொல் சொல்லாமல் மிக சிறப்பாக இன்முகத்தோடு மிகப்பெரிய அளவிலான சிக்கல் என்ற காரியமாக இருந்தாலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது அவர் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார், யோகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆடம்பர வீண் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட இவை அத்தனையும் சுப செலவுகளாகவும் அதே சமயம் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் தேவைக்கு ஏற்றவாறு சூழ்நிலைகளை மாற்றியமைக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. எனவே உறுதியாகவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக எவ்விதமான தடையும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர திசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. பொதுவாகவே சுக்கிர திசை என்பது மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு சேருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கிர திசை நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பண வரவு மட்டுமல்ல, குடும்ப ரீதியான சூழலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. விடுபட்ட
பல்வேறு வகையில தடையின்றி இருக்கக்கூடிய காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக, பொன்னான தருணமாக அமைய போகிறது என்பதை நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறார். உடனடியாக நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செம்பன செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நவ கிரகங்களிலே திடீரென அதிர்ஷ்டயோக வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வை தலைகீழ புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் ராசியின் அதிபதியான சுக்கிரன். அவர் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார். பொருளாதார ரீதியான நிலை உயரும். நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திப்பதோடு மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்களை உறுதியாகவே விளக்க முடியும். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் நிறைவாக கிடைக்கும். மேலதிகாரிகள் நிர்வாகத்தின் போக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக அமைய போகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய சிறு முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இல்லத்தில் பல்வேறு வகையான மங்கள ஓசை கேட்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களை மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றலை ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல்வேறு வகையில இருந்த தடைகள் இந்த தருணத்தில் விலகும். ஏனென்றால் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாது அவர் சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தையும் கலஸ்திரஸ்தானத்தையும் வலுவாக பார்ப்பதால் இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உண்மையான அன்பு கொண்ட உங்களுக்கு அற்புதமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜென்மத்திற்குள் வந்தாலும் விரய செலவுகளை, பராமரிப்பு செலவு, வீடு கட்டுதல், வீடு பழுது பார்த்தல், வாகனம் பழுது பார்த்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ள முடியும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு ஆடம்பர வசதியை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேளை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக உங்களை தேடி வரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படுவதோடு தொழில் ரீதியாகவும் உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகள் ரீதியாகவும் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் மகன நிறைவும் மகிழ்ச்சியும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பதால் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்ல அற்புதமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுவதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்ற வரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் முரட்டுத்தனமான மென்மையான அன்பு கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும்.